So let us continue the lesson. Unit 1, class 12, physics. என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இதை பற்றி பார்த்தோம். லாஸ்ட் இதில் வந்துட்டு கூலம்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, அதாவது வந்து ஒரு 2 சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து வாட்டரில் வந்து 80 டைம்ஸ் வந்து வேக்கமாக கம்பேர் பண்ணும்போது, அதாவது வெற்றிடத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து 2 சார்ஜஸ் இடையில இருக்கிறது வந்து வாட்டர் இஸ் ரெடியூஸ்டு பை வந்து 80 டைம்ஸ். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே 2 சார்ஜஸ் வேக்கம்ல, அது வெற்றிடத்துல இருக்கும்போது, அதாவது காத்து எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது 80 டைம்ஸ் வந்து ரெடியூஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் அது வந்து சால்வெண்டா இருக்குது. எதுனா உப்பு. இப்போ வந்து காமன் சால்ட் NaCl எடுத்து தண்ணியில போட்டோம் அப்படின்னம்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த Naக்கும் Clக்கும் அயானுக்கும் உள்ளது வந்து ரெடியூஸ்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் வாட்டர்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப வந்து ஹையா இருக்கும். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டர் வந்து நல்லா சால்வெண்டா ஆக்ட் ஆகி அதை வந்து கரைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வாட்டருடைய ER அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 டைம்ஸ். ஓகேங்களா? அதனாலதான் ER = 18 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் எது போலாம் அப்படின்னா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கூலம்ஸ்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னா, 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்குள்ள இன்டராக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இஃப் தேர் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ்க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் the force on one charge due to all other charges need to be calculated. எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து கூலம்ஸ்ல alone does not give the answer. அது மட்டும் கொடுக்காது. அப்போதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. மல்டிபிள் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன். அதுக்காக தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அக்கார்டிங் டு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி பார்க்கும்பொழுது, total force acting on a given charge is equal to vector sum of forces exerted by it on all other charges. ஓகேங்களா? அப்போ வந்து சூப்பர் இம்போசிஷன் பிரின்சிபலுக்கு ஆன டெஃபினேஷனே வந்து இதுதான். ஒட்டுமொத்த, அதாவது கிவன் சார்ஜுக்கு இருக்கக்கூடிய அந்த கிவன் சார்ஜ், ஒரு சார்ஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, அந்த கிவன் சார்ஜ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெக்டர் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ். எந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது இல்லையா, அதோடைய வெக்டர் சம்முக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? பை ஆல் அதர் சார்ஜஸ், மற்ற எல்லா சார்ஜஸோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அடுத்து வந்து என்ன டாபிக், அதாவது வந்து இன்னொரு நோட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இல்லாம கூலம்ஸ் லா வில் பி இன்கம்ப்ளீட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 2 சார்ஜஸ்க்கு மட்டும்தான் இது பண்ணும். போத் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் கூலம்ஸ் லா form the fundamental principle of electrostatics and explains all the phenomena in electrostatics, but they are not derived from each other. ரெண்டுமே கூலம்ஸ் லா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், இது ரெண்டுமே வந்து எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், அடிப்படை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கை தான் வந்து இது பண்ணுது. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற ஃபினாமினாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் தே ஆர் நாட் டெரைவபிள் ஃப்ரம் ஈச் அதர். அது ஒன்னுல இருந்து ஒன்று டிரைவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நோட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் உள்ள இதை பற்றி பார்க்கலாம். இன்டராக்ஷன் பிட்வீன் 2 சார்ஜஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை கூலம்ஸ் லா. நமக்கு தெரிஞ்சதுதான். ஹவு டஸ் த இன்டராக்ஷன் இட் செல்ஃப் அக்கர். அப்போ அந்த இன்டராக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் சார்ஜை எடுத்துக்கிறோம் இருக்கிறதா. ஓகேங்களா? கெப்ட் அட் அ பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இஃப் another point charge is placed at some distance from the point charge, it experience either attractive force or repulsive force. இப்போ 2 சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் ஸ்பேஸ்ல வச்சாச்சு, இன்னொரு சார்ஜ் வந்து இதர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கும் பொழுது ஒன்னா அட்ராக்ட் பண்ணும், இல்லாட்டி எதிர்க்கும், ரிப்பல் பண்ணும். இதுதான் வந்து ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகேங்களா? பட் ஹவு டஸ் த செகண்ட் சார்ஜ் நோ
about the existence of first charge which is located at the same distance away from it. அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் சார்ஜ் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னம்னா, இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான் மைக்கேல் ஃபேரடே வர்றார். அவர் தான் இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஃபேரடே பொறுத்தவரையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் கிரியேட்ஸ் an electric field in the surrounding space. ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. If another charge is brought into its field, இந்த ஒரு பர்டிகுலர் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இன்னொரு சார்ஜ் வரும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இன்டராக்ட் பண்ணும். ஓகேங்களா, இட் வில் இன்டராக்ட் வித் எலக்ட்ரிக் சார்ஜ் அட் தட் பாயிண்ட் அண்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. It may be recalled that interaction of two masses is similarly explained using the concept of gravitational field. அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு கான்செப்ட் வச்சு யூனிட் 6ல வால்யூம் 2 பிசிக்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ போத் எலக்ட்ரிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸா இருக்கட்டும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதனால hence a field concept is required to explain the action at a distance. அதுக்கு வந்து ஃபீல்டு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னால. சப்போஸ் a number of point charges are distributed in space. ஒரு சார்ஜ் மட்டும் இல்லாம நிறைய சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சம் பாயிண்ட் பி, அதாவது வந்து எலக்ட்ரிக் பிங்கிற பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அந்த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்னால அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 10 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கூலும்ஸ்லானா 2 சார்ஜ் மட்டும்தான். மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கிற பட்சத்துல வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வரும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் an arbitrary point due to collection of point charges is simply equal to the vector sum of electric field created by the individual point charges. அப்போ அதேதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஆர்பிட்டரி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு சிம்பிளி வந்து வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். எலக்ட்ரிக் சார்ஜஸ் குவான்டைஸ்டு மைக்ரோஸ்கோபிக்கலி. இது வந்து எவ்வளோ சார்ஜஸ்னா கண்டினியூஸா ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குதுன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எலக்ட்ரிக் சார்ஜஸ் குவான்டைஸ்டு மைக்ரோஸ்கோபிக்கலி. மைக்ரோஸ்கோப் வச்சு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து குவான்டைஸ் பண்ணும்போது எக்ஸ்பிரஷன் வந்து 1.2, 1.3, 1.4 இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுது ஒன்லி பாயிண்ட் சார்ஜஸ்க்கு. while dealing with the electric field due to charged sphere or charged wire, என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் அன் இண்டிவிஜுவல் சார்ஜஸ் இன் திஸ் சார்ஜ் பாடிஸ். இப்போ எலக்ட்ரிக் ஒயர்ல இருக்கும் பொழுதோ எலக்ட்ரிக் சார்ஜ்டு ஸ்பியர்ல இருக்கும் பொழுதோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இண்டிவிஜுவல் சார்ஜஸ் வந்து சார்ஜ்டு பாடிஸ் வந்து இது பண்றது வந்து ரொம்ப பார்க்கறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. therefore it is assumed that charge is distributed continuously on a charged bodies. அப்போ சார்ஜ் என்ன ஆயிரும் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அந்த டிஸ்கிரீட் நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் நாட் கன்சிடர்ட் ஹியர். அது வந்து கன்சிடர் பண்றது கிடையாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சச் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபவுண்ட் பை இன்வோக்கிங் த மெத்தட் ஆஃப் கால்குலஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற சார்ஜஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்றாங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் அப்படிங்கறத வந்து விஷுவலைஸ் பண்றாங்க. ஓகேங்களா, எந்த கான்செப்ட் வச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வச்சு. They form a set of continuous lines which are visual representation of the electric field in some region of space.
The following rules are followed while drawing electric lines for charges. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கண்டினியூஸ் லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது, விச் ஆர் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப், அது வந்து விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இன் சம் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸில். The following rules are followed while drawing electric lines. அப்படி வந்து நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு போட முடியுமா அந்த லைன்ஸ், கண்டினியூஸ் லைன்ஸ் அப்படின்னா கிடையாது. ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக் லைன்ஸை வந்து சார்ஜஸ்க்கு ட்ரா பண்ணும்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து தான் ஆரம்பிக்கும், நெகட்டிவ் சார்ஜில் தான் எண்ட் ஆகும். அது வந்து இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து point the charge positive point charge the electric field lines point radially outward, and for a negative point charge electric field lines point radially inward. உள்நோக்கி வரும் நெகட்டிவ் சார்ஜுக்கு, பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து அவுட்வர்ட் வெளிநோக்கி போகும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதுதான் ஃபிகர் வந்து 11 இதில் கொடுத்துருக்காங்க, 1.11 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. உள்நோக்கி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ்ல வந்து வெளிநோக்கி போகும், ஓகேங்களா. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Note that for an isolated point charge, the electric field line starts from the charge and ends only at infinity. isolated பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டில எண்ட் ஆகும். ஃபார் அன் ஐசோலேட்டட் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் பாயிண்ட் இன் அ ஸ்பேஸ் இஸ் டான்ஜென்ஷியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் lines at that point, ஓகேங்களா. அடுத்து பார்க்கும்பொழுது electric field at point P. Electric field lines are denser in a region where electric fields has larger magnitude and less dense in a region where the electric field is of smaller magnitude. In other words la சொல்லணும்னா number of lines passing through the given surface area perpendicular to the lines is proportional to the magnitude of electric field in that region, ஓகேங்களா. அடுத்து பார்க்கும்பொழுது electric field lines from the positive point charge, the magnitude of electric field for a point charge decreases as the distances increases. So the electric field has greater magnitude இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. So therefore the number of lines crossing the surface A is greater than number of lines crossing the surface B. அதுதான் அதிகமாக இருக்கும். Note that surface B, the electric field lines are further apart compared to the electric field lines at the surface A. No electric field lines intersect each other. If the two cross at the point, then there will be two different electric field vectors at the point. As a consequence, if some charge is placed in the intersection point, then it has to move in two different directions at the same time, which is physically impossible. Hence electric lines are do not intersect. And வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆக வேண்டியது இருக்கும், அப்படி வந்து physically not possible. So electric field lines அப்படிங்கிறது intersect ஆகாது அப்படி சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா never intersect each other அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் தான் 1.14 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபிகர் 1.15 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா electric field lines are drawn from the charge Q plus and minus 2Q. Note that number of field lines are emanating from plus Q is 8 and the number of field charge ending is at minus 2Q is 16. Hence the magnitude of second charge is twice that of the first charge. The number of field lines drawn for minus 2Q is twice in number than that for a charge plus Q, ஓகேங்களா. அதான் சொல்றாங்க இந்த இமேஜஸ்ல கொடுத்துருக்கதான், ஓகேங்களா. அடுத்ததாக என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா
two equal and opposite charges separated from a small distance constitute electric dipole. ரெண்டு equal and opposite charges வந்து என்ன ஒரு small distance செப்பரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? in many molecules the center of positive and negative charge do not coincide ஆகாது. such molecules behave as a permanent dipole. அந்த molecules என்ன ஆகும் அப்படின்னா permanent dipole ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா CO, வாட்டர், அமோனியா, HCl இது எல்லாமே. ஓகேங்களா? consider two equal and opposite point charges plus q minus q that are separated by a distance 2a. ஓகேங்களா? எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு போகலாம். electric field due to dipole. இதுல வந்து electric field due to the dipole at a point on axial line கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிக்சர் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டில் டார்க் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் an electric dipole of dipole moment placed in a uniform electric field whose field lines are equally spaced and point in the same direction. The charge plus q will be experience a force QE in the direction of the field, and charge minus q will experience a force minus QE in the direction opposite to the field. Since the external field E is uniform, the total force acting on the dipole is 0. அப்படி சொல்லி பார்க்கலாம். So these two forces acting at different points will constitute a couple, and the dipole experiences a torque. This torque tends to rotate the dipole. Note that electric field lines of a uniform field are equally spaced and point in the same direction. அது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும் பொழுது மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் டார்க். மைக்ரோவேவ் ஓவன் டார்க் பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. ஆக்டிங் ஆன் அன் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்ல டார்க் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுது மைக்ரோவேவ் ஓவன். Food we consume has water molecule which are permanent electric dipoles. நம்ம கன்சியூம் பண்ற அந்த ஃபுட்ஸ்ல எல்லாம் வந்து தண்ணி இருக்கும்ல, அதுல வந்து பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோலா வந்து ஆக்ட் ஆகும். ஓவன் ப்ரொடியூசஸ் மைக்ரோவேவ். அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து மைக்ரோவேவ்ஸ் வரும். தட் ஆர் ஆசிலேட்டிங் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆசிலேட் பண்ணி அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா டார்க் வந்து வாட்டர் மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டார்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஈச் வாட்டர் மாலிகுல்ல வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு தெர்மல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணும். இந்த மாதிரி தான் வந்து மைக்ரோவேவ் ஓவன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மெக்கானிக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது due to the battery down, I'm continuing the video in the lesson in the next video. Thanks for watching.